மற்றும் ஒரு செய்திக்கிடம் பகுதியூடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் அலசி பார்க்கிருக்கின்ற முக்கியமான விடயம் எல்லினோ. இப்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகவும் காலநிலை மாற்றம் தொடர்பான விடயமாகவும் எல்லினோ பற்றிய பேசுபொருள்கள் அதிகமாக இருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் உட்பட நாட்டில் இருக்கின்ற சுகாதார ஸ்தாபனங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆர்வம் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கருத்துக்களை அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்மைய நாட்களில் இந்த எல்லினோ பற்றிய கருத்தமர்வுகள், எல்லினோ பற்றிய மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற விடயங்கள், விவசாய அமைப்புகள், மீன்பிடித்துறை சார்ந்தவர்களிடம் இந்த கருத்துக்களை பற்றி அதிகமாக கருத்தரங்குகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போது இந்த எல்லினோ விடயம் தொடர்பாகவும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த எல்லினோ என்றால் என்ன என்ற ஒரு விடயம் தொடர்பாக காலநிலை மாற்றம் தொடர்பான நிபுணர்கள், அந்த விடயத்திலே ஆர்வம் கொண்டவர்கள், கடலினுடைய மேற்பரப்பிலே அதிகரிக்கின்ற வெப்பம், இந்த கடல் வெப்பத்தினால் ஏற்படுகின்ற மாற்றம் தான் இந்த எல்லினோ என்று சொல்லப்படுகிறது. அதிகரித்த கடல் வெப்பம் வரும்போது அது ஏற்படுத்த போகின்ற தாக்கங்கள் தொடர்பாகத்தான் சொல்லலாம். இந்த எல்லினோ பற்றி குறிப்பாக சில விடயங்களை தொட்டுவிட்டு நாங்கள் செல்லலாம். அதிகமான எல்லினோவிலே சில நேரங்களிலே அதிகரித்த வெப்பம் ஏற்படும், சில நேரங்களிலே அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. நாகபுத்து பிரதீபராஜா யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார். ஒரு வாரத்தில் கூட ஒரு பருவமழை முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த எல்லினோவால் ஏற்படும் என்று சொல்கிறார். ஒரு வடகிழ் பருவ காற்றினால் ஏற்படுகின்ற மழை வீழ்ச்சி ஒரு வாரத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு இந்த எல்லினோவினுடைய தாக்கம் இருக்கு. மாறாக அது இல்லாவிட்டால் வெப்பம் அதிகரிக்கும் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அண்மை காலமாக நாங்கள் பார்த்திருக்கலாம், திருகோணமலை, மன்னார் போன்ற இடங்களிலே 37°C தாண்டிய வெப்பநிலை அதிகரித்து கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் இவ்வாறான மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலே இலங்கையிலே அதனுடைய தாக்கம் ஆரம்பமாகும் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. இப்போது எல்லினோவினுடைய காலத்திலே, அதனுடைய ஆரம்ப காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சில இடங்களிலே அதிகரித்த வெப்பநிலை இருக்கிறது. அண்மைய நாட்களில் பார்த்தால் ஐரோப்பிய நாடுகள், இந்தியா போன்ற இடங்களில் இந்த வெப்பத்தினால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தது. ஐரோப்பிய நாட்டிலே 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்த வெப்ப காலநிலை காரணமாக. அதற்கும் எல்லினோவிற்கும் தொடர்பு இல்லை என்று கூட சொல்லப்பட்டாலும் கூட காலநிலை மாற்றத்தோடு இணைந்ததாக இந்த எல்லினோவை பார்க்கும்போது உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த எல்லினோ தொடர்பாகத்தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது. காலநிலை மாற்றம் தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகின்ற இந்த எல்லினோவினுடைய தாக்கம் அந்தந்த கால பகுதிகளை வறட்சியை அதிகமாக தந்திருக்கிறது. சில இடங்களிலே மழை வீழ்ச்சியும் அதிகமாக கொடுத்திருப்பதாக வரலாற்று ரீதியிலான புள்ளி விவரங்கள் சொல்கிறது. இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த எல்லினோ காலநிலையானது எதிர்வருகின்ற ஆண்டும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற ஆண்டினுடைய இறுதி பகுதி வரை இந்த எல்லினோவினுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படும். இதனால் தண்ணீரை விண்விரியமாக்கக்கூடாது, அதற்கேற்றபடி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விவசாயத்துறையை நம்பியிருப்பவர்கள் அதற்கேற்றபடி அதனுடைய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீன்பிடித்துறையிலே கடலுக்கு செல்பவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும், அவர்களும் இது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக முக்கியமான தொழில்துறை சார்ந்த அன்றாட வாழ்வியலை மேற்கொள்ளவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் இந்த எல்லினோ தொடர்பாக நடைபெற்றிருக்கிறது. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே இந்த எல்லினோவினுடைய முன்னாயத்த செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதனுடைய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், இவ்வாறான வானிலை அவதானிப்பு அறிவிப்பு நிலையங்கள் எல்லாம் இதற்கு தயாராக இருக்கிறது. இப்போது அண்மைய நாட்களிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இலங்கை சுகாதார ஸ்தாபனம். இந்த எல்லினோ தொடர்பாக எந்தெந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயம். அதில் முக்கியமாக இந்த எல்லினோவினுடைய காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்களும் சிறுவர்களும் நடமாடுவதை குறைந்த அளவு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அண்மை காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஏப்ரல், மே, அதே போன்று மார்ச் மாத பகுதிகளிலே அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் போது கூட இந்த அறிவிப்பு முன்வைத்திருந்தார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் உடனே நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள், அவர்களினுடைய தோலிலே அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இருக்காது, கூடுதலாக நீண்ட நோயினால் பாதிக்கப்படுபவர்கள், இதய
அழுத்தங்கள் போன்ற நோயினால் இருப்பவர்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே இந்த எல்லினோ காலப்பகுதியில் அதிகரித்த வெப்பம் வரும்போது வெளியிலே நடமாட வேண்டாம் என்ற ஒரு விடயப்பிறப்பு இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் குளிர்பானங்கள் மதுபானங்கள் அருந்துவதையும் கூட தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதிகமான வெப்பநிலை தானே இருக்கிறது, நாங்கள் குளிர்பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அது எந்த வகையான குளிர்பானங்களாக இருக்கலாம் மற்றும் மதுபானங்களாகவும் இருக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதற்கு எதிராக செயற்படுவோம், இதை உடல்நிலையை மாற்றிக்கொள்வோம் என்றால் அதுவும் ஒரு நோய்வாய்க்கான அறிகுறியையும் அங்கங்களை கொண்டே விட்டுவிடும். அதிலே அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இலங்கை சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள இந்த அறிக்கையிலும் கூட அவர்களுக்கு அந்த வழிகாட்டில் குறிப்பிலும் கூட இவ்வாறான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக சிறுநீரக நோயாளிகள், இதய நோயாளிகள், அதேபோன்று பக்கவாத நோயாளிகள், நீரிழிவு நோயாளர்கள், இவர்கள் தங்களுக்கான மருந்துகளை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்றபடி சரியாக கையாள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெப்பம் தாக்கம் அவர்களை தாக்கிவிடும் என்ற ஒரு விடயம், இந்த காலநிலை மாற்றம் அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இது உயிரிழப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மருந்துகளை சரியாக எடுத்து ஆரோக்கியமாக இருங்கள் என்று அறிவித்தலை குறிப்பாக நான் குறிப்பிட்ட இந்த நோயாளிகளுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த எல்லினோனுடைய காலப்பகுதியிலே நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று ஒரு எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இதனால் வெளியிலே நடமாடுவதை இயன்ற அளவு அனைவரும் குறைத்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், குழந்தைகள் இந்த விடயங்களிலே அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும், அதே போன்று மதுபானங்களை அருந்துவதையும் தவிர்க்க வேண்டும். ஆனால் இந்த காலநிலையில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் அருந்த வேண்டும் என்று சொன்னால் தர்பூசணியை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஆரஞ்சையும் பயன்படுத்தி கொள்ளலாம். சுத்தமான தண்ணீரை அடிக்கடி நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வாறான நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாளடைவில் இது நாளுக்கு நாள் இன்னும் தீவிரமடைய போகிறது. ஆகவே அதற்கு ஏற்றபடி சுகாதார நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற குறிப்புகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லினோவினுடைய விடயம் என்ன, எல்லினோ இப்போது எந்த நிலையில் இருக்கிறது, அதற்கேற்றபடி நாங்கள் எவ்வாறு வாழ்வியலை நோக்கி செல்ல வேண்டும், சுகாதார அறிவுறுத்தல்கள் இங்கு முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே எங்கள் உயிர் எங்கள் கையிலே இருக்கிறது, நாங்கள் அதை இந்த காலகட்டத்திலே பாதுகாத்துக் கொள்வோம். எல்லினோ தொடர்பான மேலதிகமான பல தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு செய்திக்களம் பகுதியூடாக மற்றும் ஒரு விடயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம்.